and students, I extend a warm and heartfelt welcome to the entire Mr. Bharat movie team. We are delighted to welcome the representatives, the project head of Passion Studio, the Root, the G Squad, the production house of the acclaimed filmmaker Mr. Lokesh Kanagaraj. Mr. Bharat marks the third production venture backed by Mr. Lokesh Kanagaraj under G Squad production. We are truly honored to have the team with us today. Now, I would like to request our principal ma'am to kindly come forward and felicitate our esteemed guests. Mr. Niranjan, the director of the film. Ms. Samyukta, the heroine of the film. Mr. Bharat, the hero of the film. Mr. Badmanand, the founder. A warm round of applause for our lead actor, Bharat, who won the hearts of millions through the popular YouTube channel. Sir, இவன் நம்மள இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கான் சார். ஓ, அப்ப நீங்க வேணா என்ன இன்டர்வியூ எடுங்க. ஹாய் மேம். ஹாய் சார். I am Bharat. He is now making an exciting journey into Tamil cinema. Joining him is the talented actress Samyukta Vishwanathan, widely appreciated for her performances in Tamil films and web series, and known to many through the viral music video Kachi Seram. A special appreciation goes to the writer and director Niranjan, whose creative journey from digital entertainment to the big screen is truly inspiring. His storytelling has entertained millions outline, and now with Mr. Bharat, he takes an exciting step into feature filmmaking. To all our students, this is more than just a movie promotion. It is an opportunity to interact with talented artists, creators who have transformed passion, creativity, and determination into successful careers. Their journey reminds us that dreams can begin anywhere, even from the small camera, a YouTube channel, or a simple idea, and grow into something extraordinary. On behalf of Savita College, we extend our heartfelt gratitude to the entire Mr. Bharat team for taking the time to be with us today. We hope you enjoy your time on our campus and feel the warmth and enthusiasm of our students. Thank you all for joining us. Camera. Action. இவனுக்கிட்ட காசுல வாங்க முடியாதுடா. அவனால சமாளிக்க முடியாது. அவன பெரிய ஹீரோவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு தி எடிட்டிங் டீம், நல்லா பண்ணியிருந்தீங்க. என்னென்னலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தோமோ எல்லாத்தையும் எடுத்து பர்ஃபெக்டாக ஒரு வீடியோ பண்ணி கொடுத்துருந்தீங்க. தேங்க்ஸ் லாட். நானாக ரேண்டமாக ஒரு 5 பேரை பிக் பண்ணுறேன், அவங்கெல்லாம் இங்கே வந்துடுங்க ஸ்டேஜுக்கு. அதுக்கப்புறம் நம்ம லாலாலா சாங் போட்டு ஒரு குரூப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ராக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? குரூப் ஓகேவா? பர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம்ல? ஓகே தானே? நான் ஒரு தடவை காமிக்கிறேன். Ready? 5, 6, 7, 8. Sorry. Ready? 1. Hey, சாங்கடி போடு பாடுங்க. 5, 6, 7, 8. 1, 2, 3. சபுரே நான் ஒரு யார் பண்ணுங்க இன்டர்வியூனா இல்லையா? ஜி பிரியாணிய போடு சாபா இல்லாட்டி மிக்சர் ரங்கில் கிரேட். யாரை ஃபர்ஸ்ட் பிக் பண்ணலாம்? டைரக்டர் ஆஃப் தி மூவி கூப்பிடலாமா, ஹீரோ ஆஃப் தி மூவி கூப்பிடலாமா, ஹீரோயின் ஆஃப் தி மூவி கூப்பிடலாமா, இல்லை மியூசிக் டைரக்டரை பேசலாமா? டைரக்டர் ஆஃப் தி மூவி. ஓகே, டைரக்டர் ஆஃப் தி மூவி. லோகேஷ் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் தான் அவங்க வீடியோஸ் பார்த்து நான் தான் இன்ட்ரெஸ்டடாக கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை படம் பண்ணேன். அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சு அவங்க கால் வந்துச்சு? அவரு ஃபர்ஸ்ட் எனக்கு என்னமே அவரை பார்க்க போறோமே அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் போய் பார்த்தது. என்ன எதுக்கு கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் போய் பார்த்தோம். போய் நானும் பாரத் தான் போனோம். போய் பார்த்தப்போ அவர் இதெல்லாம் வீடியோஸ்ல ரொம்ப ஃபேனு, ஏன் இப்போ வீடியோஸ் போடுறதில்லை அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், படத்துக்காக நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியா இந்த ஸ்கிரிப்ட் இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இந்த கேரக்டர் பேஸ் பண்ணியே இருக்கா அப்படின்னா, ஆமாம் இந்த கேரக்டர் பேஸ் பண்ணியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ அப்போது நம்ம படம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டார்.
எனக்கு ஒரு ஹாப்பி தானா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் அப்படியே அது ஸ்காலர்ஷிப் அதுதான். அதே மாதிரி உங்கள் சேனல் ஃபுல்லாக நான் பார்த்துருக்கேன், நிறையா ஓல்டு வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அதிலலாம் டைலாக்ஸ்லாம் ஒரு ஒரு உங்கள் ஸ்டைலில் ஒரு மாதிரி பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் மூவிஸ்லேயும் டைலாக்ஸ் அந்த மாதிரி தான் டெலிவரி இருக்குமா இல்லை? ஆமாம், டெஃபினட்டாக அது நான் கிளியர் பண்ணுறேன். இந்த படமே ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த நம்ம ஃபைனல் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா சொல்கிறேன். அந்த பார்க்காதவங்களுக்கும் என்ன அப்படின்னா, இது ஒரு பெக்யூலரான ஒரு கேரக்டர் பேஸ் பண்ண ஒரு கேரக்டர் ட்ரிவன் மூவி. ஓகேவா? இப்போ நம்ம அந்த மிஸ்டர் பீன், இந்த தெனாலி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு கேரக்டர் ட்ரிவன் மூவி. இது வந்து ஒரு ராம்காமாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபுல்லாக இந்த கேரக்டர் வந்துட்டு நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா இந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு போலீஸ் மீட் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு டாக்டரை மீட் பண்ணால் எப்படி இருக்கும், பிரின்சிபாலை மீட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. இங்கே வந்து இந்த கேரக்டர் வந்து ஒரு லவ் ஃபேஸ் பண்ணுது, அதில் இருக்க ஜேர்னி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ஃபுல் படம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு டெரிஃபிக்கான ஒரு படம் பண்ணணும். எனக்கு தெரியுது காமெடி ஜானர் நீங்கள் வந்து அப்படி பண்ணுறீங்க. ஆனால் வந்து பயங்கர ஒரு த்ரில்லராக அந்த மாதிரி ஒரு மூவி பண்ணணும். அப்போ வந்து உங்களோட காஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் இருக்கும்? இல்லை, இந்த படமே நான் ரொம்ப டெரிஃபிக்காக ஒரு மாதிரி இதாக தான் பண்ணோம். ஸ்க்ரீனில் இருக்கும்போது ஒரு காமெடியாக தான் இருக்குது. ஆனால் ப்ராசஸ் அப்படி தான் இருந்துச்சு. பட் மேபி சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஒரு அவரை வச்சு அந்த மாதிரி ஒரு ஜேர்னல் ஒன்று பண்ணணும்னு இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் இந்த ஜேர்னரே பண்ணுறது இல்லை. சரி, அவர் பேர் சொன்னால் அவர் கிளாப் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதுக்காக தான் அவர் பேர் சொல்லி பார்த்தேன். செகண்ட் கொஸ்டின் என் சைட்ல இருந்து, இப்போ லோகேஷ்க்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வருது. அப்போ நீங்கள் வந்து அவருக்கு என்ன ஸ்கிரிப்ட் எடுப்பீங்க? ஆப்வியஸாக காமெடி தான். த்ரில்லராக வேணும் அப்படின்னாலும் சரி, த்ரில்லர் காமெடி அப்படி போயிடுவேன். ஓகே, வந்து லவ் வேணும்னா லவ் காமெடி அப்படி போயிடுவேன். அந்த மாதிரி ஹாரர் வேணும்னா ஹாரர் காமெடி அந்த மாதிரி போயிடும். ஸோ காமெடி ஆப்வியஸாக இருக்கும். அந்த மாதிரி தான். இப்போ நீங்க வந்து யூடியூப் சேனல் நிறைய ஸ்கிரிப்ட் பண்ணி நிறைய பேருக்கு ரீச் பண்ண வச்சிருக்கீங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே அந்த லாக்டவுன் டைம்ல எல்லாரும் அதை பார்த்து என்டர்டெயின் ஆனவங்க. இப்போ நீங்க பிக் ஸ்க்ரீன்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீங்க அதை ப்ரூவ் பண்றீங்க. இப்போ இந்த ஃபீச்சர் ஃபில்ம் மேக்கிங் வந்து நீங்க ஒரு பெரிய, அதாவது யூடியூப்க்கு நீங்க ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷனுக்கும் நீங்க ஃபில்ம் மேக்கிங் பண்ணும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? அதுல வந்து எவ்வளோ பெரிய க்ரௌடும் மேனேஜ்மெண்ட் பண்ணும், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணும், காஸ்ட் இது பண்றது, காஸ்டிங் கால் பண்றது, இது மாதிரி நிறைய இருந்தது. ஸோ நீங்க ஹவு டு யூ எக்ஸ்பீரியன்ஸ் that டிஃபரன்ஸ்? ஏன்னா இப்போ நம்ம இங்கே சின்னதாக நாங்கள் யூடியூப்ல பண்ணும்போது சின்னதாக இந்த டைம்ல இப்போ வந்து நாங்கள் ஒரு பிளான் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 5 minutes ஸ்கெட்ச் எடுக்கிறோம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்படின்னா, எங்களுக்குள்ள மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆகும்னா, இது வந்து ஒரு 3 hours எடுத்து முடிச்சு வந்துடலாம், ஒரு 5 hours எடுத்து முடிச்சு வந்துடலாம் அப்படிங்கிறது மென்டலி ப்ரிப்பரேஷன் இருக்கும். அண்டு அதுக்கு முன்னாடியே கூட எடுத்திருப்போம். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு 5 years அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து ஒரு மசில் மெமரியாவோ அதே மாதிரி அது ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அண்டு பிக் ஸ்க்ரீனுக்காக ஒர்க் பண்ணும்போது ஒரு ஷார்ட்டை பிளான் பண்ணி எடுத்துட்டு அதை திரும்பி அந்த ஷார்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரீடேக் போகலான்னு பண்ணால் அதுக்கே 1 or 2 hours ஆகுது. அந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் தான் எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. அது வந்து எனக்கு அந்த டைம் ப்ராசஸ் எடுக்கிறது ரொம்ப பிகினிங்கில் வந்து ஒரு அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 days அந்த மாதிரி இதான, அப்புறம் போக போக இதாகிடுச்சு. அந்த ஸ்கிரிப்டாகவும் சரி, லொக்கேஷன்ஸ் நாங்கள் வந்து ஒரு யூடியூப்னா வந்து ஒரு சின்ன ரூமில் 10 ரூம்லேயே அது பெட்ரூமு இந்த மாதிரிலாம் காட்டிட்டு இது பண்ணிடலாம். அண்டு சினிமான்னு வரும்போது கேமரா இதைத்தான் நாங்கள் பெட்ரூமாகவே காட்டுவோம். நம்ம சினிமாவில் பார்க்கும்போது இவ்வளோ பெட்ரூமாக இருக்கும், அதுக்கு பின்னாடி பெரிய ஸ்பேஸே இருக்கும். ஸோ இதெல்லாமே எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ஏதாவது ரோட்டில் நடந்து போகிற மாதிரி ஷார்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வச்சுருவோம். ஆனால் இப்போ சினிமான்னு பார்க்கும்போது நாங்கள் பீச் ரோட்டில் பெருசாக அப்படி பிரம்மாண்டமாக வைக்கும்போது, ஸோ சின்னதுக்கும் பெருசுக்கும் அப்படி ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண இது எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்டு இதில் வந்து டிஓபி இந்த மாதிரிலாம் அவங்க வந்து சப்போர்ட், டெக்னீஷியன் சப்போர்ட்லாம் இருந்தனால எனக்கு இது தெரிஞ்சது. ஸோ நீங்களும் நான் ஏன் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கு மட்டும் அதுக்கு மட்டும் அப்படியே இப்படிதான் இருக்க போது நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்க வேணாம். அதோட சேஞ்சஸும் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போவே ப்ரிப்பேர் ஆகிக்கணும்னு சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. சூப்பர், தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து இவங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மோர் தென் 15 years. ஓகே, ஸ்கூல் டைம்ல இருந்து அவங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க சம்யுக்தா கிடையாது, அவங்க 2 பேரும் இப்போ திங்க் பண்ணா 15 years. ஓகே, இப்போ நம்ம வந்து we are all talking about goals, இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்லாம் திங்க் பண்றோம்ல. ஆக்சுவலாக ஒரு 3rd standardல இருந்து ஆக்டிங் பண்ணணும்னு பிலீவ் பண்ணியிருக்காரு. now he is in 12th standard. ஸோ இப்போ வந்து அவருக்கு ஹீரோ சான்ஸ் கிடைச்சிருது. இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு இல்லை, இப்போ வரைக்கும் ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. இல்ல, ஆக்சுவலா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25 years கனவுங்க. நம்ம வந்து இதை கேஷுவலா நம்ம பார்க்கல.
இதுக்கு பின்னாடி வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, அதெல்லாம் தாண்டி தான் 2 பேரும் வந்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரே ஒரு ஸ்டெப்பு பண்ணுறோம், அதுக்குள்ளே நமக்கு ஸ்வெட் ஆகுது. நான் வந்து ஐ வாஸ் லாஃபிங் இன் பிட்வீன். எவ்வளோ பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரில, எந்திரிச்ச உடனே வேர்க்குது. இங்கே நிறைய பேரண்ட்ஸ் வயிறையோ எதுக்குடா நம்மளை இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி. பட் ஆக்சுவலாக அந்த ஷெல்லை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு மோர் தென் ஒரு 500 வீடியோஸ் போட்டிருப்பீங்களா bro? இருக்கும். நான் வந்து 25 வீடியோஸ் வந்து நான் டைரக்ட் பண்ணி இது பண்ணது. அந்த ஓவராலா 500 வீடியோஸ் டோட்டலாக பண்ணியிருக்காங்க. அதுக்கே ஒரு அப்ளாஸ் நீங்கள் கொடுக்கணும். நல்லா நீங்கள் நிறைய படம் இந்த மாதிரி பண்ணுங்கள். காமெடி என்னென்னலாம் உங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எங்களுக்கு கொண்டு வந்து ரீச் பண்ண வைங்க. பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் சவிதா டீம் அண்ட் பர்சனலி பெஸ்ட் விஷஸ் டு யூ. சூப்பர்.